Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல exercise 2.3 பார்க்க போறோம். Find the least positive value of x. Least positive value கேட்டிருக்காங்க. Question கொடுத்திருக்கு. 71 is congruent to x modulo 8. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் போட்டு எழுதிக்கோங்க. 71 இந்த x அங்க வரும்போது -x equals 8. நம்ம இந்த மோடுல கூட ஒரு n சேர்த்து எழுதிக்கலாம். எழுதியாச்சா? ஏனி இந்த இதுல என்ன பண்ணனும்னா இந்த 71 8 ஆல டிவைட் பண்ணுங்க. 71 டிவைட் பண்ணுங்க. in 8 8s are 64 balance 7. இந்த ரிமைண்டர் தான் நமக்கு x வேல்யூ. ஸோ நமக்கு xக்கு வேல்யூ என்ன 7. அடுத்து செகண்ட் சம் எழுதிக்கலாம். 78 plus x is congruent to 3 modulo 5. இதையும் இனி ஈக்குவல் போட்டு எழுதுவோம். 78 plus x இந்த 3 ப்ளஸில் இருக்கிறது இங்கே வரும்போது மைனஸில் மாறும். -3 is equal to இது கூட ஒரு n சேர்த்து எழுதிக்கோங்க. 78 இனி 78 -3 எவ்வளோ வரும் 75 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n. இனி நம்ம இதில் ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 5n இருக்குல்ல இந்த 5ஆல் நமக்கு இந்த நம்பர் அவ்வளோ டிவைட் ஆகணும். 75 கூட எக்ஸு எதை ப்ளஸ் பண்ணுனா நமக்கு அந்த வரக்கூடிய நம்பர் வந்து 5ஆல் டிவைட் பண்ணணும். 75 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 76ஆக மாறும். 76 5ஆல் டிவைட் ஆகாது. 2 போட்டால் 77 வரும். 5ஆல் டிவைட் ஆகாது. நம்ம 5 போட்டால் மட்டும்தான் 75 ப்ளஸ் 5 80. 80 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன? ஏன்னா நமக்கு லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. 10ம் போடலாம். ஆனால் நமக்கு கொஸ்டினில் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்டிருக்கனால நமக்கு 5 எழுதிக்கலாம். இப்போ இந்த 75 ப்ளஸ் 5 80 வரும். 80 நம்ம 5 கொண்டு டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும். இதுதான் இதோட எக்ஸ்க்கு வேல்யூ 5. அடுத்து தேர்ட் ஒன் எழுதிக்கோங்க. 89 congruent to x plus 3 modulo 4. இனி இதை நம்ம ஈக்குவல் டு போட்டு எழுதிக்கலாம். 89 minus x minus 3 is equal to 4n. 89லேருந்து -3 பண்ணிக்கோங்க. 86 minus x is equal to 4n. இனி நம்ம இந்த 86 இங்கே மைனஸ் வந்துச்சா நம்ம டிவைட் பண்ணி தான் பார்க்கணும். 86 உள்ள எழுதிக்கோங்க. 4 வெளியில் எழுதிக்கோங்க. 2 4s are 8. 0 4 பேலன்ஸ் 2. கீழே இருக்க ரிமைண்டர் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இது தேர்ட் ஒன். இது ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ப்ராப்ளம் எழுதிக்கோங்க. 96 is congruent to x by 7 modulo 5. இதை நீ ஈக்குவல் டு போட்டு எழுதணும்னா 96 இது ப்ளஸில் இருக்கிறது அங்கே வரும்போது -x by 7 is equal to 5n. இனி இந்த 7 வந்து நம்ம இந்த எல்சிஎம் எடுத்துக்குவோம். இப்போ 96 into 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 96 into 7 6 7s are 42 2 9 7s are 63 63 plus 4 67. இதில் எழுதிக்கோங்க 672 minus x divided by 7 is equal to 5n. இந்த 7 நம்ம இனி இங்கே கொண்டு போகலாம். 672 minus x is equal to 5 7s are 35n. 35n எழுதிக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 672 35ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 35 டேபிளுக்கு போடும்போது 135 வரும். 2 டேபிளுக்கு போட்டால் 70 வந்துடும். ஸோ 135 வரும். பேலன்ஸ் 7 மைனஸ் பண்ணிக்கோங்க. 2 3 2 கீழே கொண்டு போங்க. நீங்கள் இந்த டேபிளுக்கு போடும்போது 9 வரும். 9 into 35 315. கீழே ரிமைண்டர் நமக்கு 7 வருது. இப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன 7. கீழே ரிமைண்டரில் வரதை மட்டும்தான் நம்ம ஆன்சராக எடுத்து எழுதணும். நமக்கு அதுதான் எக்ஸுக்கு வேல்யூ. அடுத்து ஃபிஃப்த்து 5x congruent to 4 modulo 6. இதில் 5x கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸ் நம்ம இந்த 4 எங்கே கொண்டு போகும்போது -4ஆக மாறும். ஈக்குவல்ஸ் 6n. இதில் நமக்கு 5xன்னு இருக்குது. 5xன்னு இருக்குது. ஸோ 5xை மட்டும் இங்கே வச்சுட்டு 6n -4 அங்கே போகும்போது +4ஆக மாறும்.
நீ எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க 6n + 4 டிவைடட் பை 5. இப்போ நம்ம எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எண்ணுக்கு வேல்யூ ஒரு 1ன்னு சும்மா எழுதிக்குவோம். இப்போ என்ன வரும்னா x is equal to 6 × 1 + 4 divided by 5. 6 + 4 divided by 5 10/5. 5 டேபிளுக்கு போட்டுக்கோங்க. அப்போ ஆன்சர் 2 வருது. இப்போ நம்ம n 1 போட்டால் எக்ஸுக்கு வேல்யூ 2. இதுதான் லீஸ்ட் வேல்யூ, கம்மியான வேல்யூ இதுதான். அப்போ நமக்கு எக்ஸுக்கு வேல்யூ என்ன? ஆன்சர் 2. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.